நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள். ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்ட்டு என்னுடைய 750க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலஜி சம்பந்தமான வீடியோக்கள், திருமண பொருத்தம் எப்படி பார்க்கணும், அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் தசாபுக்தி முக்கியமானதா, கோச்சாரம் முக்கியமானதா, எந்தெந்த காலகட்டத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இதற்கு உதாரண ஜாதக விளக்கம், இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னு நீங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு என்ன? லக்னம், லக்னாதிபதி. லக்னம் நன்றாக இருக்கின்றதா, லக்னாதிபதி நன்றாக இருக்கின்றாரா? ஆயுள் ஸ்தானம், ஆயுள் ஸ்தானாதிபதி, ஆயுள் காரகன் சனி. இது போன்ற விஷயங்களில் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்போம். உடல் ஆரோக்கியம், ஆயுள். அதன் பிறகு இவருடைய தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தி, அவருக்கான பொருளாதார அமைப்பு, வேலை அமைப்பா, தொழில் அமைப்பா, அல்லது திருமணம் ஆகலைன்னா திருமணத்திற்கான காலகட்டம் எது, இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம சீர்தூக்கி பார்ப்போம். இப்போ முதல்ல ஆப்ஷன் என்ன, முதல்ல பார்க்க வேண்டியது என்னென்னா லக்னனுடைய பலம், அதற்கு பிறகு ஜாதகனுடைய ஆயுள். இந்த விஷயத்தை அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். இதில் நம்ம பார்க்கும்போது தசாபுத்திக்கு வந்துடுவோம். தசாபுத்தியை பார்த்து விட்டு தான் தற்போது அந்த ராசிக்கு கோச்சாரத்தில் என்ன அமைப்பு இருக்குது. அப்போ முதல்ல நம்ம அந்த கவனிக்க வேண்டியதே தசாபுத்தி. தசாபுக்தி முக்கியமா, கோச்சாரம் முக்கியமா என்றால் இரண்டுமே முக்கியம்தான். அதில் அதிமுக்கியம் என்பது தசாபுக்தி தான். ஜாதகத்தில் என்ன தசை நடக்குது, ஏன்னா அந்த தசை தான் அந்த ஜாதகரை இந்த படிப்பில் வழி நடத்துறது சரி, வேறொரு படிப்பில் வழி நடத்துறது, அல்லது நல்ல அமைப்பை கொண்டு வர்றது, கெட்ட அமைப்பை கொண்டு வர்றது தசாபுக்தி. கோச்சாரம் அந்த தசாபுத்தியினுடைய கூடுதல் குறைவை ஏற்படுத்தும். கூடுதல் குறைவு அப்படின்னா, தசாபுக்தி அமைப்பு நன்றாக இருந்து கோச்சாரம் சிறப்பாக இல்லாத நிலையில் தசாபுக்தியினுடைய நல்ல பலனை அனுபவிக்க இயலாமல் தடுமாறுவார். தசாபுக்தியும் நன்றாக இருந்து கோச்சாரமும் நன்றாக இருக்கும்போது தசாபுக்தியினுடைய முழு பலனை ஜாதகர் அனுபவிப்பார். தசாபுக்தி சுத்தமாக நன்றாக இல்லாமல் கோச்சாரம் மட்டுமே நன்றாக இருக்கும்போது தற்காலிகமாக ஜாதகர் முழு பலன் இல்லை, ஓரளவுக்கு நல்ல பலனை அனுபவிப்பார். கோச்சாரம் மாறும்போது அனைத்தும் மாறக்கூடிய தன்மை ஏற்படும். அதாவது தசாபுக்தி முழுமையாக சரியாக இல்லாமல் கோச்சாரம் மட்டுமே, கோச்சாரம்னா பயிற்சிகள், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இது போன்ற பயிற்சிகள். அப்போ கோச்சாரத்திற்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்க வேண்டும். அதே வேளையில் மிக அதிக முக்கியத்துவம் என்பது தசாபுக்திக்கு தான். தசாபுக்தி நல்லா இருக்குது, இந்த தசாபுக்தி வரும்போது சிறப்பாக இருக்க போது நினைக்கும் போது கோச்சாரம் அதே காலகட்டத்தில் ஜென்ம சனியோ, அஷ்டமத்து சனியோ, ஜென்ம குருவோ, விரய குருவோ, அல்லது அட்டமத்து குருவோ, இது போன்ற அமைப்பு வர்றது, அல்லது ராசியிலேயே ராகு கேது அமர்வது, இது போன்ற அமைப்பெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் தசாபுக்தி தரக்கூடிய பலனை, நல்ல பலனை அனுபவிக்க இயலாமல் ஜாதகர் தடுமாறுவார் அப்படிங்கிற பாயிண்ட் உண்டு. இப்போ ஒரு ஜாதகத்தில், ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் நம்ம பார்க்குறோம், இப்போ இந்த ஜாதகிக்கு திருமணம் செய்யலான் இருக்கேன். தசாபுக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். கோச்சாரம் நல்லா தான் இருக்குது, கோச்சாரம் நன்றாகத்தான் இருக்கின்றது, ஆனால் தசாபுக்தி நன்றாக இருக்கணும். தசாபுக்தி ரொம்ப முக்கியம் தானே, அடிப்படை அமைப்புங்கிறது தசாபுக்தி. அப்போ இந்த பெண் பிறந்திருக்கிறது கும்பராசியில் பிறந்திருக்காங்க. கும்பராசிக்கு இப்போ நேரங்காலம் 75% நல்லா இருக்குது. அதாவது இன்னொரு 25% தான் சுமாராக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 7 சனியில் 5 ஆண்டுகள் முழுமையாக முடிஞ்சிருச்சு.
இன்னொரு 2.5 ஆண்டுகள். அதுலேயும் மார்ச் 29, 2025 அப்போ 1 ஆண்டுகள் முடிஞ்சுன்னு 1.5 ஆண்டுகள் கடக்கும்போது கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு அனைவருக்குமே சிறப்பான காலம் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் அமைய இருக்குது. நல்ல பொருளாதார வளர்ச்சி, ஏற்றம் எல்லாமே கும்பராசிக்காரர்களுக்கு வர இருக்குது. இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். அப்போ கோச்சாரம் நல்லா இருக்குது. ஆனால் தசாபுக்தி, இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி திருமணம் செய்வதற்கு ஏற்ற தசாபுக்தியாக இல்லை. ஏன்னா எப்போதுமே ராசியை சனி பார்த்து, சந்திரனை சனி பார்த்து, சந்திர புத்தி, மிதுன லக்கணத்திற்கு வரக்கூடாத செவ்வாய் புத்தி, செவ்வாயின் பார்வை பெற்ற ராகு புத்தி, இது போன்ற புத்திகள் நடைமுறையில் வருது. கோச்சாரம் ஏழு தான் முடிஞ்சிச்சுல சார், திருமணம் செய்யலாம முடிய போகுதுன்னு சொல்கிறாங்க. திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிடலாம், நல்ல விஷயந்தான். அதே இடத்துல தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணுமே. மிதுன லக்கணத்திற்கு 6ஆம் அதிபதியினுடைய பார்வையை வாங்கின ராகு, அதாவது முதல்ல சந்திரனை சனி பார்த்த சந்திர புத்தி, 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயோட புத்தி, 6ஆம் அதிபதியினுடைய பார்வையை வாங்கின ராகு புத்தி. அப்போ ஒரு 3.5 ஆண்டுகளுக்கு நேரங்காலம் சிறப்பாக இல்லை. கோச்சாரம் ஓகே தான், ஆனால் தசாபுத்தி அமைப்பு சிறப்பாக எழும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். சற்று பொறுமையாக நிதானமாக திருமணம் செய்யலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தசாபுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. ஒரு பிள்ளையோட ஜாதகத்தில் தனுசு லக்கணம், சுக்கிரதசை நடைமுறையில் போகுது. அப்போ எந்த மாரி துறைகளில், மருத்துவத்துறையில் படிக்க வைக்கலாமா? தனுசு லக்கணத்துக்கு சுக்கிரதசை நடக்குது. மருத்துவத்துறையில் உயர் படிப்புகளில், அதாவது அந்த நீட்லேயே அதிகப்படியான மார்க் எடுத்து மெரிட்டில் செல்லக்கூடிய தன்மை உண்டா? செவ்வாய் சுபத்துவம் தானே இருக்கின்றார், செவ்வாய் சுபத்துவம் தான். ஆனால் மருத்துவத்துறையில் பயணிக்கக்கூடிய தன்மை பலமாக இல்லை. என்ன காரணம்? தசாபுக்தி அங்கே சப்போர்ட் பண்ணலை. அப்போ 2ஆம் நிலை சுபத்துவம் சொல்லக்கூடிய அமைப்பு எது? புதன். அப்போ புதனுடைய துறையில் பயணிக்க வைங்க. மருத்துவத்துறையில் செல்லலாம் என்றாலும் அதற்கு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணலை. இல்லைங்க சார், மெரிட்டில் தான் போகணும், மெரிட்டில் போவதற்கு அமைப்பு பலமாக இல்லையம்மா. அப்போ எதனால் அந்த அமைப்பு சொல்கிறோம்? தசாபுத்தி அங்கே சப்போர்ட் பண்ணலை. ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த முதல்நிலை சுபத்துவத்தின் கிரகத்தின் தான் புதன் தான் அதிக சுபத்துவம். அந்த புதனுக்குடைய விஷயம் தான் அவருக்கும் ஆர்வம் இருக்குது, தசாபுத்தி சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ கம்ப்யூட்டர், அக்கௌண்ட்ஸு, கணக்கு வழக்கு, ஆடிட்னு சொல்லக்கூடிய துறைகளில் பயணிக்க வைங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, அந்த கம்ப்யூட்டரில் ஐஐடியில் ட்ரை பண்ணலான் இருக்கோம், ட்ரை பண்ணுங்க, கிடைக்கும். ஏன்னா கோச்சாரமும் சப்போர்ட்டாக இருக்குது, தசாபுக்தி சப்போர்ட்டாக இருக்குது. அந்த லக்னத்திற்கு வரக்கூடிய தசைகள் எல்லாமே யோக தசைகளாக வருது. கோச்சார ரீதியாக 7 சனியோ அஷ்டம சனியோ இல்லை. அப்போ இந்த இடத்துல எந்த பாயிண்ட் நீங்கள் எடுக்கிறீங்க? தசாபுக்தி மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது. அப்போ எந்த ஒரு தசாதான் சம்பவத்தை நிகழ்த்தும். தசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கோச்சாரம் பார்க்கக்கூடிய அதே வேளையில் தசாபுக்தி பிரதானமாக இருப்பதால், தசாபுக்தி சப்போர்ட்டாக இல்லாமல் கோச்சாரம் நன்றாக இருந்தாலும் சற்று யோசனை செய்து நாம் ஒரு முடிவுகளை எடுக்க வேண்டும். இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.